எம்ஜிஆர் போலவே லட்சிய நடிகர் என்று அறியப்பட்ட ஒரு நடிகர் ராஜேந்திரன், எஸ் ராஜேந்திரன். எஸ்எஸ்ஆர் புரட்சி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல ஒரே தேர்தல் கட்சியை கொண்டு போய் அதிமுக ஒப்படைச்சிட்டாப்ல. எம்ஜிஆருடைய அரசியல் வாரிசு என்று அறியப்பட்ட ஒரு நடிகர், பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர். அந்த காலத்துல எங்க சித்தி பெரியமாக்கலாம் முருங்கைக்கானாலே அவர் ஞாபகம் தான் வரும். அவரு எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிக்கிறார். எம்ஜிஆரால இவர் தாங்க என் அரசியல் வாரிசு அறிவிப்பட்டார். நீங்க எம்ஜிஆர் பல பேர் கருப்பு எம்ஜிஆர், சிவப்பு எம்ஜிஆர், தொப்பி எம்ஜிஆர், குட்டை எம்ஜிஆர், நெல்ல எம்ஜிஆர். எம்ஜிஆர் தன் அரசியல் வாரிசாக அறிவிக்கப்பட்ட ஒரு நடிகர். அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. 6 மாசம் ஒரே தேர்தல் கட்சியை கொண்டு போய் திமுக ஒப்படைச்சாரு. அப்புறம் அதிமுக போடாரு. இப்ப கட்சியை கலைச்சிட்டு நடிக்க போயிட்டாரு. அதுக்கப்புறம் தென் மாவட்டத்துல புகழ்பெற்ற ஒரு நடிகர். தென் மாவட்டம் அவர் வந்தாருன்னா கொந்தளிப்பான். அதாவது அவருடைய அழகை பார்த்து மயங்காத பெண்கள் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் நவரச நாயகன் கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சாரு. நாடாளும் மக்கள் கட்சினாரு. ஒரே தேர்தல் நாடையும் ஆளல, வீடையும் ஆளல, மொத்தமா கொண்டு போய் கட்சியை கொண்டு போய் ஃபார்வர்ட் பிளாக் ஒப்படைச்சாரு. அப்புறம் அதிமுக கூட்டணி, அப்புறம் திமுக கூட்டணி. இப்ப தேர்தலுக்கு மட்டும் 5 லட்சம் கொடுத்தா வெளியே வருவாப்புல. முடிச்சுக்காத. அடுத்து அதே போல தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட ஒரு நடிகர், சுப்ரீம் ஸ்டார் சித்தியினுடைய கணவர் சித்தப்பா சரத்குமார். எனக்கு 12 மணிக்கு ஒரு கனவு வந்துச்சு. கனவுல என் மாமியார் கேட்டாங்க, நீங்க முதலமைச்சர் ஆக முடியுமான்னு கேட்டாங்க அப்படின்னாரு. எனக்கு கனவு வந்துச்சு. கட்சியை கொண்டு பிஜேபி ஒப்படைச்சுன்னு சொன்னாங்க. பிஜேபி கொண்டு கட்சியை ஒப்படைச்சிட்டாப்ல. எம்எல்ஏ, எம்பி எல்லாம் ஆனாப்ல சரத்குமார். என்னாச்சு? பிஜேபி போயிட்டாப்ல. இப்ப திருப்பியும் நான் கட்சி ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காப்ல. சீட்டு கிடைக்கலன்னு முடிஞ்சு கதை. அதே போலதான் இவங்க என்ன, விஜய்னா நடிப்பாப்ல. ஒருத்தர் நடிப்பு, இயக்கம், பாடல்கள், திரைக்கதை, வசனம், இயக்கம், ஸ்டண்ட், ஒளிப்பதிவு, எடிட்டிங் எல்லாம் பண்ணுவாப்ல. வாடா என் மச்சி, வாழைக்கா பச்சி, ஓ உடம்ப பிச்சி, போட போறேன் பச்சி, டண்டனக்கா டனக்கு நக்காம்பாப்ல. அவரு ஒரு கட்சி ஆரம்பிச்சார், லட்சிய திமுகன்னு. லட்சிய திமுக முடிஞ்சு ஒரே தேர்தல் கட்சியை கொண்டு போய் திமுக ஒப்படைச்சு திமுக எம்எல்ஏ வாங்கி அப்புறம் அதிமுக போய் முடிஞ்சு கதை. இப்படி தமிழ்நாட்டில் பல பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியா ஒருத்தர் வந்தாப்ல. அந்த பக்கமும் நிக்க மாட்டேன், இந்த பக்கம் நிக்க மாட்டேன், நடுவுல தான் நிப்ப அப்படின்னாப்ல. என்னோட கொள்கை என்ன? சென்டரிசம்னாப்ல. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு கூடவே போட்டி போட்டாரு. 50 வருஷமா சினிமா இருக்காரு. அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீ என 5 வயசுல கட்சி நடிக்க வந்தாரு. 50 வருஷம் நடிப்பு, 150 படம். பெரிய புகழ்பெற்ற நடிகன் கமலஹாசன். அந்த கமலஹாசனையே 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தாண்டி ஓடி வந்து 16 லட்சம் வாக்களை பெற்று அன்றைக்கு 4 விழுக்காடு வாக்களை கமலஹாசனை தாண்டி ஓடணும். கட்சி ஆரம்பிச்சு 4 வருஷத்துல, இப்ப கட்சி ஆரம்பிச்சு 15 வருஷம், கட்சி தேர்தலை போட்டு 10 வருஷம். இப்படி எத்தனை நடிகன் வந்தான். இதே போல சிரஞ்சீவி ஆந்திராவில் பெரிய நடிகர், புகழ்பெற்ற நடிகர், மெகா ஸ்டார். குடும்பமே சினிமா குடும்பம். 10 லட்சம் பேர் மாநாட்டுக்கு திறந்தா பெரிய கிண்ண சாதனை. 18 எம்எல்ஏ அடிச்சாரு. காங்கிரஸ் கூட கட்சியில கூட்டணி வைக்கலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டாரு. அங்கிருந்து செருப்பு வந்து கன்னத்துல விழுந்துச்சு. விசில் அடிச்சவன், மாலை போட்டவன், கொண்டாடினவன் செருப்பை வீசிட்டானுங்கிற அவமானத்துல வீட்டுக்கு போய் கட்சியை கலைச்சிட்டு காங்கிரஸோட சேர்த்துட்டு திருப்பியும் நடிக்க போயிட்டாப்ல. அவராது திருப்பி நடிக்க போக ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. சாருக்கு நடிக்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா நடிப்பும் வராது.